இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். லூக்கா 19, 9, 10. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஓகே, பிரைஸ் எல்லாம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கும் குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. சகேவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. திரும்ப சொல்லி பாருங்களேன். இன்றைக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி சிஸ்டர் இங்க கவனிங்க, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு என்ன இல்லை? ஆமா தானே? உண்மையா பொய்யுங்களா? ஆமா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஆனால் அதற்கு முன்பாக அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, போராட்டங்களிலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, இழப்பிலிருந்து விடுதலை, தோல்வியிலிருந்து விடுதலை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுதான் ரட்சிப்பு. சரிங்களா? இதெல்லாம் சகீவ் வீட்டில் அதற்கு முன்னாடி இல்லை. அவன் வீட்டில் பாவம் இருந்தது, சாபம் இருந்தது, பலவீனம் இருந்தது, அலைச்சல் இருந்தது, இளைப்பாறுதல் இல்லாதிருந்தது, பிசாசு அங்கே இருந்தான். சரிங்களா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவன் எதையெல்லாம் இழந்து போனானோ அதையெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அந்த வீட்டில் ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா? நல்லா கவனிங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு முன்பாக இருந்த சூழலும், இப்போ நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையும் நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். நான் தேவனை ஏற்றுக்கொள்ளாத போது அல்லது தேவனால் நான் அங்கீகரிக்கப்படாத முன்பு என் குடும்பம், என் வாழ்க்கை இப்படி இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்த பிறகு இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் எனக்கு உண்டு என்பதை நீங்க கண்டிப்பா உணர்ந்து இருக்கணும். ஒருவேளை நல்லா கவனிங்க, சேம் அப்படியே ஆண்டவர் இல்லாத போதும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போதும், இப்பொழுது இருக்கிற உங்க வாழ்க்கை சூழலும் ஒன்றாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு இன்னும் ரட்சிப்பு வரலன்னு சொல்லி அர்த்தம். நல்லா கவனிச்சு. ஒருவேளை பணம் இருக்கலாம், பணம் டசன்ட் மேட்டர். யார் வேணா இருக்கான். பிச்சைக்காரங்கிட்ட கூட இன்னைக்கு எவ்வளோ பணம் இருக்கு தெரியுமா? ஒரு நாள் ஒன்றும் இல்லை, ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு ஐயா வந்து எங்க கேட்டார், ஏடிஎம் கார்டை கொடுத்தாரு. இப்படி ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழில் நம்பர் சொன்னார். எவ்வளோ போடுன்னு நான் சொன்னேன், ஏதோ 9,000 இருக்கிற மாதிரி. 9,000 இல்லை சார், 93,000 போல் இருக்கும், கரெக்டாக பாருங்கன்னார். 93,000. இன்னொரு கார்டு எடுத்தார், எவ்வளோ இருக்குது பாருங்க. நான் அதுக்கப்புறம் ஒன்று சார் 43,000. இன்னைக்கு பணம் தான் ஆசீர்வாதம் நினச்சிருக்கீங்க. இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்க. கிருபை, பலன், பாதுகாப்பு, சுகம், இளைப்பாறுதல், பரிசுத்தம், தேவ சமூகம், தேவனை துதிக்கிற துதி, இதெல்லாம் தான் ரட்சிப்புக்குரிய காரியங்களாக இருக்கிறது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இருந்தால், நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிப்பு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாய் நாம் முன்பிருந்த வாழ்க்கைக்கும் இப்போது இருக்கிற வாழ்க்கைக்கும் நிச்சயமா என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன இல்லை? சத்தமா? இன்னும் சத்தமா?
சாப்பாடு இருக்கு பாஸ்டர், துணி இருக்கு பாஸ்டர், வேலை இருக்கு பாஸ்டர், வீடு கட்டி இருக்கிறேன் பாஸ்டர், கார் வாங்கிட்டேன், என் பசங்களாம் நல்லா படிக்குது, எனக்கு இப்படி இருக்கு, நல்ல திருமணம் நினைச்சு குழந்தை போற எல்லாம் ரைட். சகிவு யார் தெரியுமா? உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சகிவு யாருன்றதை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். வாசிங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். நல்ல கவனிங்க. அவன் யார் தெரியுங்களா? தலைவன். அவன் டாக்ஸ் கலெக்டருக்கெல்லாம் தலைவன். புரிஞ்சுச்சிங்களா? சத்தமா? அவன் ஐஸ்வர்யவான். ஆனா அவன் வீட்டில் என்ன இல்லை? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? ரட்சிப்புனா புரிஞ்சுக்குங்க. ரட்சிப்புனா என்னன்னு சொன்னா பாவம் இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான குடும்பம், சாபமில்லாத குடும்பம், பலகீனம் இல்லாத குடும்பம், இளைப்பாறுதல் உள்ள குடும்பம், அலைச்சல் இல்லாத குடும்பம், சந்தோஷமாயிருக்கிற குடும்பம். வாழ்க்கை தான் சொல்லுங்க தேவ பிரசன்னத்தை உணர்கிற குடும்பம், தேவனுடைய வார்த்தையினால் நிலைப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை குடும்பம். அதுதான் ரட்சிப்பு. அது வரையிலும் சகேயுடைய வீட்டிலே அந்த ரட்சிப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்க. கிறிஸ்து வாழ்க்கை, கிறிஸ்து உங்களில் இருக்கும்போது, உங்களில் குடும்பங்களில் இருக்கும்போது அங்கே என்ன இருக்கும்? சத்தமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன இருக்காதுங்க? சத்தமா சொல்லுங்க. இப்போ நீங்களே ஆராய்ந்து பார்த்துங்க. உங்கள் வீட்டில் ஏசாமி இருக்கிறாரா? உங்கள் வீட்டில் ரட்சிப்பு இருக்கிறதா இல்லையா? அதை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, நல்லா கவனிங்க. சில வீடுகளுக்கு போகும்போது நான் ரொம்ப வேதனைப்படுவேன். அவங்க காஃபி கொடுத்தா குடிப்பேன், சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், சரிங்களா? அதெல்லாம் இருக்கும். ஆனால் மனசில் ஒரு பாரமாக இருக்கும். இவங்களுடைய வீட்டில் இன்னும் ரட்சிப்பு இல்லையே, இவங்க வீட்டில் இன்னும் ரட்சிப்பு இல்லையே, இவங்க ஒரே மாதிரி இருக்காங்களே. ஆண்டவர் உள்ளே இருந்திருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் இங்கே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருந்திருக்குமே, ஒரு பெரிய மகிமை இருந்திருக்குமே. அது இல்லையே அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ள என்ன பண்ணும்? கலங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, சில வேளைகளில் அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க வீட்டில் ஆண்டவர் இருக்கிறத நான் உணர்வேன். அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா, பரிசுத்தமா, பலனா, கிருபையா நல்லா இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே குறைய ஆரம்பிக்கும், எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதையே நான் பார்த்துருக்கிறேன். நல்லா கவனிங்க. ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பை காத்து கொள்கிற வாழ்க்கை தான் மேன்மையும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு குற்றப்படுத்தும்படியாய் அல்ல, நீங்கள் உணரும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் உணரும்படியாய் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சகேயுவை பார்த்து என்ன சொன்னார்னா, வாசிங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சகேயு ஆண்டவரை பார்ப்பதற்காக காட்டத்தி மரத்தில் ஏறிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க, இங்கே ஒரு நிமிஷம் கவனிங்க. வசனத்தை கேட்கறதில்ல, வசனத்தை கேட்டு நல்லா கேட்கணும். கொஞ்சம் நான் சில டைமில் சொல்லுவேன், இப்படி இருந்தால் தான் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு, இல்லை வராதீங்கன்னு. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர் சர்ச்சுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொன்னது எது? இப்படி இருந்தால் தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அதை இப்படி இருந்தால் தான் விட்டுருவாங்க. ஏன்னா அது பாதி உள்ளே போகாது அவங்களுக்கு. வரவானான்றது மாத்திரம்தான் என்ன இருக்கும்? உள்ளே போவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வசனத்தை பாதி கேட்டுட்டு நிற்காதீங்க, ஃபுல்லாக கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நல்லா காட்டத்தி மரத்தில் ஏசாமியை பார்க்கணும்னு சொல்லி, ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி சகேயு மேலே ஏறி பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் சகேயு பார்த்து சொன்னார், சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்? உன் வீட்டில் தங்க போகிறேன். இல்லை சீக்கிரமா வா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுக்க போகிறேன்னு சொன்னாரா?
சொல்லுங்க, என்ன சொன்னார்? தங்குறதுக்கும் ரட்சிப்பு கொடுக்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? பிரைஸ் எல்லாம். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. அப்படியே அவன் சீக்கிரமா இறங்கி வந்தானா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா இறங்கி வந்து ஆண்டவர் இயேசுவோட போயிட்டு இருக்கான். ஆனா அங்க இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார்கள் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். அங்க எல்லாருக்கும் தெரியும், நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த சகி ஒரு பாவி. கைண்ட்லி லிசன் ஹியர், தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் அவன் என்ன தெரியும்? பாவின்னு தெரியும். எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. போயும் ஒரு நல்லவன் வீட்டுக்கு இவர் போனா பரவாயில்லையே, ஒரு பரிசுத்தமான வீட்டுக்கு போனா பரவாயில்லையே, ஒரு நீதிமானுடைய வீட்டுக்கு போனா பரவாயில்லையே, நல்லா ஆராதிக்கிற வீட்டுக்கு போனா பரவாயில்லையே. இவன் யார் வீட்டுக்கு போறாரு? இவரு பாவி வீட்டுக்கு போறாரு. பாவி வீட்டுக்கு போறாரு. உடனே சகி வந்து அந்த இடத்துல பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் போது சகேயு நின்று 7வது வசனம் 8வது வசனத்துல சகேயு நின்று, நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. நின்று, சத்தமா சொல்லுங்க, நின்று. அங்கேயும் நின்றுட்டாரு. அவர் ஏன் நின்னார் தெரியுங்களா? ப்ளீஸ் இங்க லிசன் பண்ணுங்க. அவருக்கு அந்த வார்த்தை உணர்த்துகிறது, நான் பாவி ஆயிற்று. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் யாரு? பாவி. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. அங்கே நின்னுட்டாரு. அப்போ இந்த பாவத்தோடு நான் இவரை கூட்டிட்டு போனா என் வீட்டில் என்ன கிடைக்காது? சத்தமா ஆமா, இந்த பாவத்தோடு இவரை அழைத்துட்டு போனா எனக்கு என்ன கிடைக்காது? அதனால அந்த இடத்துல அவன் நின்று என்ன பண்றான்? தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இருக்கிறான். பாருங்க, சகேவி நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். பாருங்க, எப்போ மனம் திரும்புகிறீங்களோ, எப்போ மனம் திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறீர்களோ அன்றைக்குத்தான் வீட்டிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ரட்சிப்பு வரும். இல்லை, நான் வந்து பாவத்தோடு தான் இருப்பேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் செய்வேன், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் தான் செய்வேன், அப்படி என்று சொல்லி வாழ்கிறவருடைய வாழ்க்கையில தான் என்ன இருக்க தெரியுமா? என்ன இருக்காதுங்க? ரட்சிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிறைவு இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, அன்பு இருக்காது, ஆறுதல் இருக்காது, பலன் இருக்காது, கிருபை இருக்காது. ஒரு இடத்துல கேட்கிறார், உங்க சர்ச்சில் தானே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், இந்த இளவயதின் மரணம் நடந்தது. என்ன பதில சொல்லட்டும்? என்ன பதில் நான் சொல்றது? உங்க ஏசாமி காக்க மறந்துட்டாரா? கிருபை கொடுக்க மறந்துட்டாரா? இரக்கத்தை கொடுக்க மறந்துட்டாரா? பலத்தை கொடுக்க மறந்துட்டாரா? நான் சொன்னேன், ஐயா, இயேசு எந்த வீட்டில் ரட்சிப்பு கொடுக்கிறாரோ அந்த வீட்டில் எதுவுமே நடக்காதையா, அந்த வீட்டில் எதுவுமே வராதையா, சத்தியமையாது. மரணமும் அலறுதலும் பலவீனமும் பாடுகளும் துன்பங்களும் ரட்சிப்பு இருக்கிற வீட்டில் வரவே வராதையா. அங்க ஆண்டவர் நிறைவா இருப்பாரையா. காரணம் என்ன தெரியுமா? தேவன் கிடையாது, ஆண்டவர் கிடையாது, மனம் திரும்புவதில்லை குறைவு. பாவத்தை விட்டு தேவன் பக்கம் திரும்புகிறதில்லை அலட்சியம். தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிறதிலே உண்மை இல்லை. இதுதான் ஐயா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம சூழ்நிலை நல்லா தான் இருக்குது, தயவு செய்து அப்படி இது நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்காக பிரயாசப்படுங்க, உபவாசம் இருங்க, அழுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க. நீங்க கண்ணால பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும். யூ மே see the difference.
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த வித்தியாசங்களை பார்க்கலாம். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பு, ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக, சபைக்கு முன்பாக இருந்த என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்போ எப்படி இருக்கிறது? உங்களுக்கு நான் சொல்லி தரவே தேவையில்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும், அது நல்லாவே தெரியும். நான் சொல்கிறேன், பணம் இல்லை. ஏன்னு சொன்னால் சகீவ் ஐஸ்வர்யன் அந்த பணத்தை தூக்கி போட்டுடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சாட்சி சொல்கிறாங்க? நான் சர்ச்சைக்கு வந்தேன்னா பெரிய வீடு கட்டிட்டேன், நான் சர்ச்சைக்கு வந்தேன்னா கார் வாங்கிட்டேன், நான் சர்ச்சைக்கு வந்தேன்னா இப்படி ஆகிட்டேன், அப்படி ஆகிட்டேன். ஐஸ்வர்யம் எல்லாம். நான் சபைக்கு வந்தேன்னா பரிசுத்தமாயிட்டேன். இதுதான் சாட்சிங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே என் வாழ்க்கை மாற்றப்பட்டது, நான் பரிசுத்தமாயிட்டேன். என் சாபங்கள் மாற்றப்பட்டது, ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். தேவனை அளவுக்கு அதிகமாய் அறிந்து கொண்டேன். அதுதான் சாட்சிங்க. தேவ பிரசன்னத்தை உணர்றேன், அதுதான் சாட்சி. தேவன் என் கூட பேசுகிறத உணர்றேன் வசனத்தின் மூலமா. தப்பா நினைக்காதீங்க, காதில் பேசுறதெல்லாம் கேட்கக்கூடாது. எனக்கு புரிய கர்த்தர் பேசினாருன்னு. வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் வசனத்தின் மூலமா என்னோட பேசினார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். ஜெபம் பண்ணும்போது அப்படியே தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். நான் ஒருத்தருக்காக சுவிசேஷத்தை சொல்ல போனேன், அவங்ககிட்ட இருந்த அசுத்தாவி போனேன். இதெல்லாம் தான் சாட்சி. ஏன் சபையில் தெரியுமா சாட்சி வைக்கிறதில்ல? நான் ஏன்னா அப்படிப்பட்ட சாட்சிகள் வர்றதில்லை. அதனால தான் சாட்சி நேரத்தை வைக்கிறதில்ல. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சாட்சி நேரத்தை வைக்கிறதில்ல? யாராவது ஒருத்தர் இந்த சபைக்குள்ள, என் ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ள, என் வீட்டுக்குள்ள வந்த பிறகு நான் பரிசுத்தம் அடைந்தேன்னு சொல்லி இதுவரையிலும் ஒருத்தர் சாட்சி சொன்னதில்லை. என் சாபங்கள்லாம் மாற்றப்பட்டது, நான் இப்படி ஊழியம் செய்தேன், ஊழியம் செய்யும்போது பிசாசுகள் ஓடினது, அப்படி இல்லை. அதனால சாட்சி நேரத்தை நான் வைக்கிறதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க ப்ளீஸ். இதெல்லாம் வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கை. சகேயு அப்படியே நின்றானாம். நிற்கணும். நின்று என்ன பண்ண தெரியுங்களா? கவனிங்க. நின்று என்ன பண்ணனா, உன் பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிடு. நிறைய அறிக்கையிடு. பாவங்களுக்கு காரணம் சொல்கிறத பார்க்கணும். நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்டா இந்த பழத்தை சாப்பிட்ட? நான் சாப்பிடக்கூடாது நீ சொன்னேனே, ஏன் சாப்பிட்ட? என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே என்ன மன்னிங்க, நான் சாப்பிட்டுட்டேன். உம்முடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணல? கீழ்ப்படியல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் என்ன பண்ணேன்? எதிர்த்து நின்ற ஆண்டவரே, என்னை என்ன பண்ணுங்க? மன்னி. ஆனால் அவனுடைய பதில் என்ன தெரியுமா இருந்துச்சு? வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். நல்லா கவனிங்க, என்ன சொல்றான்? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ. யார் மேல தெரியுமா? யார் மேல தெரியுமா? யார் மேல தெரியுமா? சொல்லுங்க. இங்க இன்னைக்கு நிறைய பேர் யார் மேல தெரியுமா? பாவத்தை ஏன் விடலை, ஏன் சர்ச்சுக்கு வரல, இப்படி இல்லை. என்ன ஆண்டவர் செய்துட்டார், என்ன பண்ணிட்டார் அவரு எனக்கு? நோ. இன்னைக்கு ஆண்டவர் மேலே நீங்கள் என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகேயு நின்றாங்க, அப்படியே நின்னோம். நான் இதே பாவத்தோடு என் ஆண்டவரை, என் இயேசுவை, அவர் என் வீட்டுக்கு வர்றாரு, ஆனால் அதுக்கு நான் இல்லை, என்ன இல்லை, தகுதி இல்லை. இவங்க எல்லாரும் சொல்கிறபடி நான் யாரு? பாவி. நான் யாரு? பாவி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு வர்றதற்கு நாம் தகுதியானவர்களா? சொல்லுங்க இன்னும் சத்தமா. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நாம் என்ன பண்ண தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் வராருன்னா எதுக்கு தெரியுமா வராரு? எதுக்கு வராரு? தகுதி ஏற்படுத்தி அந்த இடத்துல பரிசுத்தத்தை உருவாக்கி, ஆசீர்வாதங்களை உருவாக்கி, சாபங்கள் எல்லாம் மாற்றி, தலைமுறை இருக்கிற சாபங்கள் எல்லாம் அழித்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கும், துதிக்கும், மகிமைப்படுத்த தான் ஆண்டவர் வர்றாரு. வேற எதுக்குன்னா வர்றாரா? சத்தமா சொல்லுங்க. வேற எதற்குன்னா ஆண்டவர் வருவாரா? வரமாட்டார். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, மாளிகை வீடாக இருந்தாலும் சரி, சரிங்களா, குடிசையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஆண்டவருக்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னால்
அதற்கு நாம் தகுதியானவர்களாக இருந்தால் மாத்திரம்தான். தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் தகுதியை உண்டாக்கி கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி, மனம் திரும்பி பாவங்களை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து விட்டு விடணும். பாவங்களை சிலர் என்ன பண்ணுவோன்னா, பரவாயில்ல அவனை விட நான் பரவாயில்ல, அவங்கள விட நான் பரவாயில்ல, அந்த பாவம்லாம் வேணாம். அப்படி கம்பேர் பண்ணி வாழ்கிற வாழ்க்கைலாம் தூக்கி போட்டுடுங்க. நான் தேவனுடைய பார்வைக்கு நீதியாக இருக்கிறேனா? நான் தேவனுடைய பார்வைக்கு சரியாக இருக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது அவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறான்? நிற்கிறான். சத்தமாக சொல்லுங்கள், நிற்கிறான். தான் பாவத்தெல்லாம் என்ன பண்ணுறான்? அறிக்கையிடுறான். அறிக்கையிட்ட உடனே அப்போ என்ன நடக்குது சொல்லுங்கள்? ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு, சத்தமாக சொல்லுங்க, இன்றைக்கு, இன்னும் சத்தமா, இன்றைக்கு, இன்றைக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு என்னைக்கு ரட்சிப்பு வரும்? நம்ம வீட்டுக்குன்றதை விட உங்கள் வீட்டுக்கு எப்போ ரட்சிப்பு வரும்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு வந்தவொடனே ஆண்டவர் பணத்தை கொடுத்தாரு, அதெல்லாம் கிடையாது. ரட்சிப்பு என்பதே வேறு. சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமாம், நான் சொன்னேன், ஒரு பிச்சைக்காரர் கூட ஏடிஎம் கார்டில் இல்லை 1000 கணக்கில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரட்சிப்பு. என்னைக்கு உங்கள் வீட்டுக்கு என்னைக்கு ரட்சிப்பு வரும்? என்னைக்கு உங்கள் வீட்டில் ரட்சிப்பு வரும்? என்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும் சொல்லுங்கள்? சத்தமாக சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு சொல்லுங்கள்? நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? என்றைக்கு நான் என் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேனோ அன்றைக்கு என் வீட்டில் ரட்சிப்பு வரும். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த 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 வீட்டில் வித்தியாசம் இருக்கும், அந்த வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கும். புரிஞ்சுங்களா? லூக்கா, இது யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, இந்த நான் சொல்றேன் பாருங்க, ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை. ஒரு நிமிஷம் கவனிச்சிடுங்க. ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை, பிசாசு அங்கே என்ன பண்ணுவான்? திருடிட்டு இருப்பான். அங்கே அழிவு கொண்டு வந்துட்டு இருப்பான். அங்கே அவனுடைய கிரியைகள்லாம் அங்கே இருக்கும். பிசாசுடைய கிரியைகள்லாம் அழிக்கவும் திருடவும் கொல்லவும் அவன் அங்கே இருப்பான். ஆனால் ரட்சிப்பு இருக்கிற வீடு, புரிஞ்சுங்க, ரட்சிப்பு இருக்கிற வீடு எப்படி இருக்கு தெரியுமா? அங்கே ஏசாமி இருப்பார், அங்கே ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், நல்லா ஊழியம் செய்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன். இந்த வித்தியாசம் இருக்கணும், இந்த வித்தியாசம் இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க, எந்த வித்தியாசம் இருக்கணும்? உன் ஜீவன் பூரணப்படும், உனக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும். ஆமென். அங்க திருடனுக்கு வேலை இருக்கக்கூடாது. அங்க திருடன் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அவனுடைய திருட்டுத்தனங்களும் அவனுடைய அழிவின்தனங்களும், அவன் கொலை பண்ற கொலைக்கார எந்த கிரியையும் ரட்சிக்கப்பட்ட வீட்டில், ரட்சிப்பு இருக்கிற வீட்டில் இருக்காது. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம் யார் யார் வீட்டில், யார் யார் வாழ்க்கையில் ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லி. அங்க பரிபூரணம் இருக்கும், அங்க ஜீவன் இருக்கும். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளாது. இருளுன்னு சொன்னா பாவம், இருளுன்னு சொன்னா பலவீனம், இருளுன்னு சொன்னா பிசாசு, இருளுன்னு சொன்னா என்னதுங்க? பிசாசின் கட்டுக்கள். அந்த இருளிலே நல்ல கவனிங்க, ரட்சிப்பு இருக்கிற வீடு
அந்த இருளிலே அந்த வெளிச்சம் என்ன பண்ணுமா? பிரகாசி. அப்படின்னா எதுவுமே அந்த இருள் தான் வாழ்வோம். பாவத்தின் மத்தியில் தான் வாழ்வோம், சாபத்தின் மத்தியில் தான் வாழ்வோம், பலவீனத்தின் மத்தியில் தான் வாழ்வோம், போராட்டத்தின் மத்தியில் தான் வாழ்வோம், இருளின் அதிகாரத்தின் மத்தியில் தான் வாழ்வோம். ஆனால் அது என்ன பண்ண நம்மள ஒன்றுமே செய்யாது. சத்தமா? பாவம் வராது, சாபம் வராது, பலவீனம் வராது, போராட்டம் வராது, அவமானம் வராது, பிசாசு மேற்கொள்ளாது. சத்தமா சொல்லுங்க. அதுதாங்க ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க, எல்லாமே உள்ள இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே உள்ள இருக்குது. அப்போ எப்படி நம்ம ரட்சிப்பு இருக்கிற வீடுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு எப்படி சொல்ல முடியும்? கவனிக்கிறீங்களா? சகீவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. இருளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். நம்மளை பார்த்தவன் சொல்லிடலாம், ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிடலாம். அங்கே விசுவாசம் குறையாது, தேவன் மீது இருக்க அன்பு குறையாது, பரிசுத்தம் குறையாது, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை குறையாது, சாட்சியா வாழ்றதுல குறைய எதுவுமே குறைய நிறைவா இருக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? இருளானது, நான் இருளிலே பிரகாசிப்பேன், இருளானது என்னை மேற்கொள்ளாது, என்னை பற்றி கொள்ளாது, என்னை அழிக்காது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறேன், இன்னும் சத்தமா சொல்லுங்க. என்னை அழிக்காது, என்னை அழிக்காது. எந்த வீட்டில் போனாலும் பிரச்சனை 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் யோசிப்பேன், ஏன் வருகிறது பிரச்சனை? நான் என்றைக்குமே ரட்சிக்கப்பட்டு என்றைக்கு கர்த்தர் என்னை தெரிஞ்சு கொண்டார் சபை, அன்னையிலேருந்து இது வரையிலும் யாருக்கிட்டையுமே பிரச்சனைன்னு சொல்லி போனதும் இல்லை, வந்ததில்லை. ஏன்னு சொன்னால் அங்கே என்ன இல்லை? பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை வந்தது. பிரச்சனையை மேற்கொள்கிறதற்கு அந்த ரட்சிப்புக்குரிய ஆசீர்வாதம் இருந்ததினால் தான் தேவ பிள்ளை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இருளிலே பிரகாசிக்கிற வாழ்க்கையும் இருளானது பற்றி கொள்ளாத வாழ்க்கையுமே ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா ஆராய்ந்து பார்த்துருங்க, நல்லா ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுங்க? உட்காருங்க, அழுங்க, உபவாசமாக இருங்க. ஆண்டவர் மேலே கொலை சொல்லாதீங்க. உட்காந்து அழுது, ஆண்டவரே இன்னும் என் வீட்டுக்குள்ளே, என் வாழ்க்கைக்குள்ளே ரட்சிப்பு வரல ஆண்டவரே. அன்றைக்கு சகேயு வீட்டுக்குள்ளே நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். அது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப இவன் பெற்றுக்கொள்ளான். அதற்காகத்தான் நான் வந்தேன். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கிற ஒரு அபாயகரமான நிலை என்னன்னு சொன்னா, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று தீர்மானிக்கப்பட்டு வாழ்ந்துறீங்க. ஓஹோ, இதுதான் ஆசீர்வாதம் போல இருக்குது, இந்த நிலைமை தான் அவ்வளோதான் போல இருக்குது. இல்லை, இது வித்தியாசமாக, இது பார்த்தீங்கன்னா அதாவது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி வந்தோன்னே, ஓ இதுதான் வாழ்க்கை, இந்த ஆராதனை, இந்த துதி, இந்த பாடல், இந்த சபையினுடைய வசம் கேட்டு அப்படியே கலைஞ்சு போயிட்டு இப்படி அன்றாட வாழ்க்கை என்ன நடக்குது அப்படின்னு இல்லவே. நான் சொல்கிறேன் பாருங்கள், எல்லா நன்மைகளையும் பெற்று, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று, எல்லா சுகத்தையும் பெற்று, எல்லா பரிசுத்தத்தையும் பெற்று, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று, தேவ சமூகத்தை தரிசித்து, தேவனுக்காய் பிரகாசித்து, தேவ சாயலை அடைகிற வாழ்க்கை தான் ரட்சிப்பான வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னு வச்சிங்களா, நிறைய பேர் வாழ்க்கையில் 100% இருக்காது, 100% இந்த வித்தியாசம் இருக்காது. உண்மையை நான் சொல்கிறேன், 100% வித்தியாசம் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். கிணத்துல போட்ட கல் மாரி அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு நான் இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் கிடையாதுங்க, இதுக்கெல்லாம் காரணம் சபை கிடையாது. நல்லா கவனிங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஊழியக்காரர் கிடையாது, நீங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம். போங்க. சகேயு அப்படியே நின்றுட்டான், அதுக்கு மேலே போக முடியல அவனால், ஒரே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. போனால் பிரயோஜனம் இருக்காது. அப்படியே பாவங்கள் மன்னிக்கப்படாமல், பாவத்தை அறிக்கையிடாமல், பாவத்தை விட்டு விடாமல் ஏசாமி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் என்னத்தான் பண்ணாலும் அங்கே என்ன கிடையாது? அப்படியே நின்னான். இன்றைக்கி போங்க, உட்காருங்க, ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து அறிக்கை பண்ண. ஐயா, இந்த கண்ணீரியா வாழ்க்கையில் வருகிறதற்கு காரணம், இன்னும் ரட்சிப்பு என் வாழ்க்கையில் பூரணப்படல ஆண்டவரே. இந்த அவமானம் மாறாததுக்கு காரணம், எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் பெற்று
உம்மை தரிசிக்காததுக்கு காரணம், ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்காததுக்கு காரணம், வெற்றிகளை பெற்று அனுபவிக்காததுக்கு காரணம் கவனிக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னால் ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை. நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் அதன் வெளிச்சத்தில் நடப்பார். உங்களுக்கு தெரியுமா? தீட்டுள்ளதும் அசுத்தத்தை நடுப்பிக்கிறதும் பொய்யும் அதில் என்ன பண்ணாது? பிரவேசிக்காது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே ஆமா, நடப்பார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ரட்சிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். எங்க தெரியுமா? பரலோகத்தில். எங்க? பரலோகத்தில். ரட்சிப்பு இல்லாதெல்லாம் உள்ள போக முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? இந்த ஊழியமும் இந்த ஆராதனையும் இந்த சபையும் அதற்காகத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கார், உங்களுக்காக எனக்காக. சும்மா தலைவலிக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், வயிற்று வலிக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், வீட்டில் வந்து ராத்திரி ஏன்னா பிசாசு என் கனவுல வருது எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உன் ஆத்துமா பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். ஹல்லேலூயா. நீ தேவ சாயலை அடையணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமையை உங்களுக்கு எனக்கு கொடுக்கும்படியாக காத்து கொண்டு இருக்கிறார். ரட்சிப்பு என்பது ரொம்ப மேன்மையானது, ஆசீர்வாதமானது, அற்புதமானது, பாக்கியமானது, நீதியானது, கனத்துக்குரியது, மகிமைக்குரியது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் அதில் வெளிச்சத்தில் நடப்பார்கள். புரிஞ்சுங்க, ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் அதில் வெளிச்சத்தில் நடப்பார்கள். 27வது வசனம் அதிலேயே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். நல்லா கவனிங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் யார் தெரியுமா பேர் எழுத முடியும்? யாருடைய பேருக்கும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஜீவ பிள்ளைகளுடைய பேர் தான் இருக்கும். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் என்ன பண்ணுறது, நீங்கள் கர்த்தரிடத்துல வாங்க. அந்த ரட்சிப்புக்குரிய ஒரு அடையாளம், முதல் அடையாளம் ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முழுவதுமாய் கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணது? சுத்திகரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு என்ன பண்ண தெரியுங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. சபை கூடுதலை சிலர் விட்டு விடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரட்டும், அது கிரியை செய்யட்டும். வசனத்தை கேட்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னு தெரியுங்களா? அவங்களால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அவர்களில் முள்ளில் விதைக்கப்பட்ட விதைகள், வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள், கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைகள், வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்கிறவர்கள் தான் நல்ல விதத்தில் நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அவர்களால் தான் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா, பலன் கிடைக்கும். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய கிருபை சில நேரத்தில் விலகி போகிறது காரணம் என்னன்னா, ரட்சிப்பை நாம் காத்து கொள்ளாதனால்தான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுதாலும் ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ணு என்னைக்குமே விலகல. சத்தமாக சொல்லுங்க. ஆனால் விலகி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையை நாம் வாழாததுனால்தான். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு வந்து கிருபையாய் பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுங்களா? சொல்லுங்க. கிருபை, கிருபை, கிருபை. வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரலும் பிரதர் அவங்க தெளிவாக வாசிப்பாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரலும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே
சமூகத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் இவ்வுலக வழக்குக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவைகளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. எங்க பாருங்க, நம்ம மாம்சமும் மனசும் என்னெல்லாம் விரும்புச்சோ, கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. என் மனசும் என் மாம்சமும், ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்கிறேன்? எனக்கு சில நேரத்தில் பயம் வரும். ஏன் பயம் வரும் தெரியுமா? உங்களை நினச்சி பயம் வரும், உங்கள் பிள்ளைகளை நினச்சி பயம் வரும், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சூழ்நிலை எல்லாத்தையும் நினச்சி பயம் வரும். இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இவங்க இப்படி இருக்கிறாங்களே, ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, ரட்சிப்பை காத்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே, அந்த பயம் உங்களுக்கு இருக்குதா என்னன்னு தெரியல. சிலர்லாம் வந்து என்னத்தான் நடக்கட்டும் பார்த்துடலாம் அப்படின்னு இருப்பீங்க. அப்படி இல்லை, எனக்கு அந்த பயம் இருக்கும். ஏன்னு சொன்னால், கடந்த காலங்களிலே சபைகளில் நடக்கிற அநேக விஷயங்களை பார்க்கும்போது மனமுடைந்து போகிறேன். ஐயோ, இந்த இழப்பு ஏன் இவங்க வாழ்க்கையில் வந்துச்சு? இவ்வளோ கதறாங்களே. உட்காந்து அங்கே நடக்கிறதெல்லாம் பார்ப்பேன், அவங்க வேதனைப்படுறதெல்லாம் பார்ப்பேன். நானும் அவங்களோட கூட சேர்ந்து அழுவேன். நான் எவ்வளோ சொன்னனே இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளலையே, எவ்வளவோ சொன்னனே ஆண்டவருக்கு உண்மையா இல்லையே, எனக்காகவா சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு ப்ளீஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, எனக்காக ஒரே ஒரு சதவீதம் கூட உங்களோட நான் போராடுறதில்ல. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் வந்து இதை நம்புறீங்களே எனக்கு தெரியாது. எனக்காக ஒரே ஒரு சதவீதம் கூட நான் போராடுறதில்ல, இதுவரையில் நான் போராடுறதில்ல. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் நன்மைகளுக்காக, உங்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக, உங்கள் பரிசுத்தத்திற்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, நீங்கள் தேவ சாயல் அடைய பலத்திற்காகத்தான் நான் போராடுறேன். தெரியுமா உங்களுக்கு? அநேக நேரத்தில் அம்மா சொல்லுவாங்க, விட்டுடுப்பா, நீ ரொம்ப போராடுற, உன் சரீரத்தில் ரொம்ப பலவீனத்தை உண்டாக்கி கொள்கிற. இந்த ஊழியம் அப்படிப்பட்டது. ஆண்டவர் போராடுகிற அவருடைய உள்ளத்தை என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறபடினால்தான் உங்களுக்காக நான் இப்படிப்பட்ட கஷ்டங்களை சகித்து கொண்டு இருக்கிறேன். கவனிங்க, மனம் திரும்பிடுங்க. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அதுவாய் அமையட்டும். நாளைக்கு உட்காந்து அழாதீங்க, கதறாதீங்க, நாளைக்கு உட்காந்து துன்பப்படாதீங்க. இன்னைக்கே மனம் திரும்பிடுங்க, இன்னைக்கே ரட்சிப்பை பெற்றுடுங்க, நல்லா இருப்பீங்க. பார்க்குறீங்களே, உலகத்தை பார்க்குறீங்களே, உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்குறீங்களே, எப்படி இருக்குது? அதிலெல்லாம் விடுதலை ஆக்குறது தானே இந்த ரட்சிப்பு, அதிலிருந்து பாதுகாக்கிறது தானே இந்த ரட்சிப்பு, அதிலிருந்து உங்களை சுகமாக்குறதுன்னு இந்த கிருபை. வேற எதற்காக இங்கே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? உங்களிடத்துல பணத்தை பிடுங்க கொள்றதுக்கா? இல்லை உங்களுடைய நன்மையை அவர் எடுக்கிறதுக்கா? பூமி அது நிறைவும் ஆண்டவருடையது. தேவ பிள்ளையே, நான் நல்லா இருக்கணும், நீங்களும் நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் பெருசாக இருக்கணும். நான் ஏசாமி பிள்ளைன்னு சொன்னால் எனக்குள்ள அந்த ரட்சிப்பு எப்படி தெரியுமா வெளிப்படணும்? பரிசுத்தமா, பலமா, விசுவாசமா, ஆசீர்வாதமா, கனத்துக்குரியதா, மகிமைக்குரியதா, வெற்றிக்குரியதா, தேவ சாயலுக்குரியதா, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்துகிறதா வெளிப்படணும். அதுதான் ரட்சிப்பு. எல்லாம் கேட்பேன், ஆர் யூ சேவ்ட்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எப்படி நம்மளால சொல்ல முடியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி? இல்லை. ஆண்டவர் சகேயுவை பார்த்து சொன்னார், இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, போங்க. இன்னைக்கு வரலன்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுங்க, மன்னிப்பு கேளுங்க, விட்டுடுங்க. ஆண்டவர் விரும்பாதெல்லாம் விட்டுடுங்க. நிறைய பேர் நான் சொல்லுவேன், உங்களால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு நேரடியாக சொல்லுவேன். ஏன் இந்த கஷ்டம் வந்தது, ஏன் இந்த மரணம் வந்தது, ஏன் இந்த போராட்டம்? பிகாஸ் ஆஃப் யூ,
பிகாஸ் ஆஃப் யுவர் டிஸ்ஒபீடியன்ட், பிகாஸ் ஆஃப் யுவர் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பலனா, நீங்க ஒவ்வொருவரும் மனம் திரும்பலனா ரட்சிப்பு வராது. அந்த ரட்சிப்பு வந்தால் தான் குடும்பத்தில் கிருபை, பிள்ளைகளுக்கு கிருபை. அந்த ரட்சிப்பு வந்தால் தான் குடும்பத்தில் பலன், பிள்ளைகளுக்கு பலன். அந்த ரட்சிப்பு வந்தால் தான் பிள்ளைகளுக்கு நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் பாஸ்டர், வரும்போது பார்த்துக்கிறேன். நோ நோ நெவர். இன்னைக்கு இப்போதே இன்னைக்கே போய் உட்காருங்க ஆண்டவருடைய சமூகத்தில். நீங்கள் நினைக்கலாம், என் பையனுக்கு நல்ல வீடு கட்டிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றுக்கு உன் பிள்ளைக்கு கிருபையை சேர்த்து வை, உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வை, உன் தலைமுறைக்கு தேவனுடைய மகிமையை சேர்த்து வை, உன் தலைமுறைக்கு தேவனுடைய அன்பை சேர்த்து வை, இரக்கத்தை சேர்த்து வை. எல்லாம் ரட்சிப்படையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர் சகீவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அதுக்கப்புறம் பாருங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ரட்சிப்பை கர்த்தர் என்ன பண்ணாருங்களா, உங்களை அழைத்து கிருபையாய் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை அழைத்து ஏன்னு சொன்னால், நம்ம மாம்சம் மனசெல்லாம் என்னென்னலாம் நினைச்சதெல்லாம் செஞ்சு என்ன பண்ணோம், தேவனுடைய கோபத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். தேவனோ சொல்லுங்க, தேவனோ இரக்கத்திலே, சத்தமா இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்த அவருடைய மிகுந்த அன்பினாலே என்னை உயிர்ப்பித்தார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரட்சிப்பை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எதனால் தெரியுமா வந்தது? அவருடைய கிருபையினால வந்தது. இது தேவனுடைய ஈவுங்க. இன்னைக்கு அந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்க, அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்துங்க. ஏனோ தானு வாழ்ந்துடாதீங்க. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரே ஒரு பர்சன்ட்டுக்காக கூட நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, எனக்காக உங்களிடத்துல நான் போராடலை. அப்படி போராடுறேன்னா யாருன்னா சொல்கிறீங்களா? இல்லை பாஸ்டர், உங்களுக்காகத்தான் நீங்கள் போராடுறீங்கன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? சத்தியமாக சொல்கிறேன், நான் பலிபீடத்தில் என்று சொல்கிறேன், ஒரே ஒரு பர்சன்ட் கூட நான் எனக்காக போராடலை. நான் தேவனுக்காக போராடுறேன், உங்களுக்காக போராடுறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு போராடுறேன், ரட்சிப்பை பூர்ணப்படுத்தணும்னு போராடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்திருப்போம், அப்படியே எழுந்திருப்போம். தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறேன். யாரும் வெளியே போகாதீங்க, கண்களை மூடி தெய்வ மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு பாவத்தை அறிக்கை செய். சகீவி நின்றானாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன் தெரியுமா அந்த வெளிச்சம் வாழ்க்கையில் வந்துச்சு? அந்த வெளிச்சமாகி இயேசு ஏன் தெரியுமா வாழ்க்கையில் வந்தாரு? நீ இருளில பிரகாசிக்கணும், இருளில் நீ பிரகாசிக்க. ஏமாத்திட்டாத, உங்களையே ஏமாத்திட்டு இருக்காதீங்க. இன்னும் இருளில் தான் இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. இருள் உங்களை பற்றி கொண்டு உங்களை ஆளுகை செய்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அது ரட்சிப்பு பூர்ணப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. அது ரட்சிப்பு பூர்ணப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. அது ரட்சிக்கப்பட்ட வாழ்வு அல்ல. இருள் உங்கள் மீது ஆளுகை செய்கிறது என்று சொன்னார், இருளிலே நீங்கள் பிரகாசிக்கவில்லை என்று சொன்னார், இருளானது பற்றி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை, உன் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லை. நல்ல கரங்களை உயர்த்து. பிசாசின் கிரியைகள் அழியலன்னு சொன்னா, தம்பி கண்ணு, பிசாசின் கிரியைகள் அழியலன்னு சொன்னா உன் வாழ்க்கை இன்னும் ரட்சிப்பு அடைந்த வாழ்க்கை அல்ல. நல்ல கரங்களை உயர்த்து. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. ரட்சிப்பு இல்லைன்னா அங்க பாதுகாப்பு இருக்காது, அங்க சுகம் இருக்காது, அங்க பலன் இருக்காது, அங்க சகாயம் இருக்காது, அங்க பாதுகாப்பு இருக்காது. அங்க பிசாசு தான் இருப்பான், அவருடைய கிரியைகள் தான் இருக்கும். உன்னை ஏமாத்திட்டுறாது. நான் சபைக்கு வந்தவருக்கு வீடு கட்டினேன், அப்படி பண்ண இப்படி பண்ண, எனக்கு ஐஸ்வர்யம் வந்திருக்கிறது. அதெல்லாம் ரட்சிப்பு இல்லை.
உலக மனுஷன் உன்னை பார்த்து கேட்டா, உன்னை விட என்ன நல்லா தானே இருக்கிற, செல்வத்தில் ஐஸ்வர்யத்தில், அவங்கிட்ட நீ சொல்லணும் ரட்சிப்புனா என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை தான் ரட்சிப்பு. சாபங்கள் மாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை தான் ரட்சிப்பு. கிருபை பெற்ற வாழ்க்கை தான் ரட்சிப்பு. பலனையும் பாதுகாப்பு பற்றி கொள்ளலை, அதுதான் ரட்சிப்பு. தெரியுமா? ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற பணமும் ஐஸ்வர்யம் அறிவும் ஞானம் அதிகாரமும் அது உனக்கு கொடுக்காது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை கொடுக்க முடியும். அதுதான் உனக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு யாரை கம்பேர் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? சரி சரி பார்த்து தானே இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுறார், உன்னை பார்த்து பேசுறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. பாதுகாப்பு போயிடுச்சுனா, கிருபை போயிடுச்சுனா, பலம் போயிடுச்சுனா, தேவனுடைய ஆளுகை போயிடுச்சுனா, தேவனுடைய அதிகாரம் போயிடுச்சுனா, அவன் நோக்கம் என்ன தெரியுமா? திருடணும், கொல்லணும், அழிக்கணும். ஆனா கரங்களை நல்லா உயர்த்தி ரட்சிப்பை பூரணப்படுத்தும்படியாக வாலிப தம்பிகளை கரங்களை உயர்த்தி தம்பிக்கு ரட்சிப்பை பூரணப்படுத்தும்படியாக அன்றைக்கு சகிவை சொன்னார், ஆண்டவரே உமக்கு விரோதமான செய்யப்படுகிற எல்லா காரியத்தினான் சொல்லு. வாயை திறக்காத வரையில ரட்சிப்பு வராது. வாயை திறக்காதவர்களை ரட்சிப்பு வராது. உன் பாவங்களை அறிக்கை பற்ற வரையிலும், உனக்கு மனம் திரும்புற வரையிலும், பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புற வரையிலும் ரட்சிப்பு வராது. ஏமாத்திட்டு இருக்காத, கிறிஸ்துவங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காத. வார்த்தை ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் என்ன தெரியுமா நினைக்குது? பணம் இருந்தா, பொருள் இருந்தா, ஆஸ்தி இருந்தா, அந்தஸ்து இருந்தா, உயர்வு இருந்தா, கனம் இருந்தா, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. அதில் ரட்சிப்பு என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில காணப்படுகிற பரிசுத்தம், உன் வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையில காணப்படுகிற தேவ பிரசன்னம், உன் வாழ்க்கையில காணப்படுகிற தேவ மகிமை, உன் வாழ்க்கையில காணப்படுகிற தேவ கிருபை, உன் வாழ்க்கையில காணப்படுகிற தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், உன் வாழ்க்கையில தேவன் வெளிப்படுகிறாரே அந்த கிரியைகள், இதுதான் கிறிஸ்துவம். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில காணப்படுகிற தேவ சாயல் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, நல்லா கையை உயர்த்தி, கையை உயர்த்தி மனம் திரும்பிட்டு போயிடு, மனம் திரும்பிட்டு போயிடு, மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுந்துரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சகையை பார்த்து சொன்னார், இன்னைக்கு தான் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்னைக்கு தான் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் உன்னோட பேசுறாரு. உன் வீட்டுக்கு ரட்சிப்பு இருக்குதா? ஆண்டவர் உன்னை பார்த்து இன்னைக்கு கேட்கும்போது உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணுமே. மகனுடைய வாழ்க்கையை பாரு, உன் கண்ணனுடைய வாழ்க்கையை பாரு, உன் மனைவனுடைய வாழ்க்கையை பாரு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாரு, எல்லாத்தையும் பாரு. என்ன இருக்குன்னு பாரு, ரட்சிப்பு இருக்கான்னு பாரு. இல்லைன்னு சொன்னா தேவன் காரணம் அல்ல, அவர்கள் காரணம் அல்ல, நீதான் அதற்கு காரணம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. தேவன் உன்னை விட்டு, தேவனுடைய ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னா பிசாசுன்னு வருவான் தெரியுமா? அவன் வந்தானா என்ன தெரியுமா நடக்குது? அவன் பாழாக்கி, கொள்ளையிட்டு, நொறுக்கி, வேதனைப்படுத்தி, தீராத வியாதியை கொண்டு வந்து, சுகம் கிடைக்காதபடிக்கு அலைந்து, துன்பப்பட்டு, இழந்து, மரணத்தை உண்டு பண்ணி, பரலோகத்தை விட்டு பிரித்து, தேவ சாயலை இழந்து, நரகத்துக்கு பாத்திரவானாக, நரகத்துக்கு பாத்திரவானாக மாறுகிறது. மகளே, அன்பு தம்பியே வேணாம், அன்பு சகோதரனே வேண்டாம். கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள். எல்லாம் கையை உயர்ந்து. இன்னும் நிறைய பேருக்கு மனசுல என்னத்தான் நடக்கும், இப்படி
மாத்திரம் இயேசுவை எதிர்த்து நின்னுடாத. தேவ கிருபை எதிர்த்து நின்னுடாத. தேவ ரட்சிப்புக்கு எதிர்த்து நின்னுடாத. தேவ ரட்சிப்புக்கு எதிர்த்து நின்னுடாதே. ஜபிக்கிற ஜெபம் அதுல ஒரு வல்லமை வேணும். நீ வாழ்கிற வாழ்க்கை அதுல ஒரு வல்லமை வேணும். தேவ மகிமை வேணும். கரங்களை நல்லா உயர்த்தியப்பா, மனம் திரும்புறப்பா, மனம் திரும்புறப்பா. கையை நல்லா உயர்த்தி மனம் திரும்புறப்பா, மனம் திரும்புறப்பா, மனம் திரும்புறப்பா சொல்லுங்க. மனம் திரும்புற ஆண்டவரே, மனம் திரும்புற ஆண்டவரே, மனம் திரும்புற ஆண்டவரே, மனம் திரும்புற ஆண்டவரே. செய்த பாவங்கள் எல்லாவற்றுக்காக மனம் அறிந்துகிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடாத. அந்த சாபம் வேணான்றதுக்காகத்தான் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறாரு. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு சேர்த்து வை. தேவ கிருபையை சேர்த்து வை. அடுத்த தலைமுறைக்கு தேவ மகிமையை சேர்த்து வை. அதுக்காகத்தான் அந்த ரட்சிப்பை கிருபையாய் கர்த்தர் உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பு. அசட்டியாய் வாழ்ந்துடாத. இந்த இடத்தை விட்டு போகும்போது தேவ பாதங்களை விழு. தேவனுடைய பாதத்தில் விழு. தேவனுடைய பாதத்தில் விழு. தேவனுடைய பாதத்தில் விழு ஆண்டவரே. உன் பாதத்தில் நான் விழுற ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு இருந்தாதான் என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் ஆண்டவரே. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைத்து வாழ்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ரட்சிப்பு அவனுக்கு பூரணப்படாது. அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து இன்னொரு 5